இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்து வரவேற்கிறேன். பிரியமானவர்களே, சௌக்கியமாக இருக்கிறீங்களா? அந்த நாளிலையும் கூட நம்மை சந்தித்துக் கொள்ளும்படியாக தேவன் கிருபை செய்திருக்கிறார். கிருபை செய்த தேவனுக்கு கோடி நன்றி செலுத்துகிறேன். பிரியமானவர்களே, இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த உலகத்தில் யாரையாவது சார்ந்து வாழ வேண்டும் என்கிற ஒரு நிலைமை வந்து விடுகிறது. யாராவது நம்மோடு கூட இருந்தால் நல்லா இருக்குமே என்ற நிலைமையும் வந்து விடுகிறது. அதெல்லாம் நல்லது தான். ஆனால் என் அன்பு தேவ பிள்ளையை சார்ந்து வாழலாம், ஆனால் நம்பிக்கை கொண்டு வாழக்கூடாது. அவங்களே நம்பிக்கொண்டு இருந்துடக்கூடாது. இன்றைக்கு யார் அப்படி சார்ந்து வாழறாங்க, யார் அப்படி நம்பி வாழறாங்கன்னு சொன்னால், தேவனிடத்தில் வராத பிள்ளைகள், தேவனை சார்ந்து கொள்ளாத பிள்ளைகள், தேவனிடத்தில் வந்து கிட்டி சேராத பிள்ளைகள் தான் அப்படி இருக்கிறார்கள். ஆண்டவரும் இந்த கால வேலையில நம்மை பார்த்து சொல்றாரு. ஓசியா எழுதின தீர்க்க தரிசனத்தின் புத்தகத்திலே 12வது அதிகாரத்திலே 6வது வசனத்திலே, இப்பொழுது நீ உன் தேவனிடத்திலே திரும்பு, தயவும் நியாயத்தையும் கை கொண்டு. அல்லேலூயா. நீ திரும்பும்போது கூட அக்கிரமமா திரும்பிடாத, அநியாயமா திரும்பிடாத, பாவத்தை செய்துட்டு திரும்பிடாத, மற்றவர்களை ஏமாத்திட்டு, மற்றவர்களை அதாவது வஞ்சித்துட்டு, மற்றவர்களை அதாவது என்னது அடிச்சுட்டு திட்டிட்டு, அவங்களுக்கு விரோதமாக எழுமி நின்றுட்டு, அவங்களுடைய உபகரணங்கள் எல்லாம் நீ அபகரிச்சுக்கிட்டு, அவங்களுடைய சொத்துக்கள் எல்லாம் அபகரிச்சுக்கிட்டு, அவங்களுடைய எல்லா விதமான ஐஸ்வர்யமான காரியங்கள் எல்லாம் கூட இருந்துக்கிட்டே நீ பறிச்சுக்கிட்டு என்னிடத்துல திரும்பிடாத. ஒருவேளை நீ திரும்பி இருக்கலாம், உலக பிரகாரமாக அவனும் கிறிஸ்தவன் தான், அவனும் கிறிஸ்தவன் தான் அப்படின்னு சொல்லி பேசத்தக்கதான் நீ திரும்பி இருக்கலாம். ஆனால் நான் சொல்றேன், இன்னைக்கு கைக்கொள். எதை கைக்கொள்? நியாயத்தின் நீதி கை கொண்டு என்னிடத்துல திரும்பு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றார். அப்படி நீ திரும்பும் பொழுது என்னையே இடைவிடாமல் நம்பிக்கொண்டிரு என்று சொல்லுகிறார் ஆண்டவர். அல்லேலூயா. அதுதான் சொல்லுகிறாய், இடைவிடாமல் உன் தேவனை நம்பிக்கொண்டிரு. எபிராயிமே என்னிடத்துல திரும்பு, என் மகனே மகளே என்னிடத்துல திரும்பு. அநியாயத்தோடு திரும்பாத, நியாயத்தை கை கொண்டு திரும்பு. அல்லேலூயா. பிரியமான என் அன்பு தேவ பிள்ளையே, ஒருவேளை உலகத்துக்கு நீ ஆண்டவரோடு கூட தான் இருக்கிற, ஆண்டவருடைய ஜனம், ஆண்டவருடைய மகன், ஆண்டவருடைய மகள், ஆண்டவருடைய ஊழியக்காரர், ஆண்டவருடைய விசுவாசி, ஆண்டவருடைய என்னது ஊழியத்தில் இருக்கிற பெரிய லீடர் அப்படின்னு சொல்லி நினைக்காத. அல்லேலூயா. நியாயத்தை கை கொண்டு என்னிடத்துல திரும்பு. திரும்பிட்டு என் மேல நம்பிக்கையாயிரு, இடைவிடாமல் நம்பிக்கையாரு. கொஞ்ச நேரத்துல நல்லா இருக்கும்போது நம்பிக்கையா இருக்கிறது, பிரச்சனைகள் வர நேரத்துல நம்பிக்கையற்று வாழுகிறது அப்படி இராத, இடைவிடாமல் நம்பிக்கையாயிரு. இன்றைக்கு பிரியமான என் அன்பு தேவ பிள்ளையை, நீதியும் நியாயத்தையும் கை கொண்டு தேவனுடைய பாதத்திலே காத்து கொண்டிருக்கிற உன்னை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், இன்னும் இடைவிடாமல் நம்பிக்கையோடு இரு. ஒரு நொடி கூட என்னை விட்டு போகாத, என் மேலே நம்பிக்கையாயிரு. கர்த்தர் சொல்லுகிறார். அப்படி இருக்கிற உன் வாழ்க்கையில கர்த்தர் உன்னை நான் எப்படி கைவிடுவேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். உன்னை நான் கைவிட மாட்டேன், உன்னை விட்டுவிட மாட்டேன். ஆனா என்னிடத்துல இருந்து கொண்டே அநியாயங்களை செய்து கொண்டு, அக்கிரமங்களை செய்து கொண்டு, பலவிதமான பொல்லாப்பை செய்து கொண்டு, எத்தனை போல வாழ்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நான் நியாயத்தை கொண்டு வருவேன், நியாயத்தை இருப்பேன் என்று சொல்லுகிறார். பிரியமான என் அன்பு தேவ பிள்ளையே, தேவ சமூகத்துக்குள்ளாக ஆண்டவரிடத்துல திரும்ப கடவோம், நியாயத்தையும் நீதியும் கை கொள்வோம், கர்த்தரையே நம்பி வாழ்வோம். கர்த்தர் ஒரு நாள் நம்மை கைவிட மாட்டார். செபிப்போமா? மகா இரக்கமும் கிருபை இருதயங்களால் ஆண்டவரை நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. இந்த நாள் இனி கூட ஆண்டவரே, அப்பா எங்களோடு கூட பேசின உம்முடைய ஆண்டவரே மனதுருக்கமான வார்த்தைகளுக்காக, ஆண்டவரே எங்க மேல வைத்த தயவு நிமித்தம் பேசின வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் என்னிடத்துல திரும்பு, கெட்டு போயிடல, உன்னை நான் ஒதுக்கி விடல, உன்னை புறம்பா தள்ளிடல, என் கிட்ட திரும்பு என்று சொல்லி இருக்கிறீங்கப்பா. இந்த தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நியாயத்தை நீதியை கை கொண்டு இடத்துல திரும்புகிறோம், உண்மையே நம்பிக்கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. அப்படி செபிக்கிற ஒவ்வொரு மக்களுக்காக நான் செபிக்கிறேன். கர்த்தருடைய நம்பிக்கை வீண் போகாதபடி, எங்களுடைய நம்பிக்கை வீண் போகாதபடி, கர்த்தரை நம்பிக்கையெல்லாம் கர்த்தர் வாய்க்கப்படும்படியா செபிக்கிறோம்.
அப்படி செய்வதற்காக ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் பிறந்த நாள் திருமணங்களை கொண்டாடுகிற ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். ஒரு அன்பு பிள்ளைகளை பிதா குமார பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே நான் வாழ்த்தி ஆசீர்வதித்து நான் ஜெபிக்கிறேன் சுவாமி. இந்த ஆசீர்வாதத்தின் கரம் கூட இருக்கட்டும். ஒவ்வொரு ஊழியர்களுக்காக, சபைகளுக்காக, சபை மக்களுக்காக ஜெபிக்கிறேன். இடைவிடாமல் உம்மை நம்பி ஊழியம் செய்கிறேன் ஒவ்வொரு மக்களையும், ஆண்டவரை உம்மை நம்பி இருக்கிற விசுவாசி குடும்பங்களையும் கர்த்தர் ஆண்டவரை ஆசீர்வதிக்கபடியாக ஜெபிக்கிறேன். செய்வதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் ரத்தம் செய்ய விசேஷமாய் இந்த ஊழியத்தின் மேல் பற்றுதல், இந்த ஊழியத்திற்காக பாடுபடுகிற, இந்த ஊழியத்திற்காக ஆண்டவரை ஜபத்திலே ஆண்டவரை தாங்குகிற, கொடுக்கிற, இந்த ஊழியத்தின் மேல் பிரிய வைத்திருக்கிற ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம். இந்த ஆண்டவரை யூடியூபின் நேயர்கள் ஒவ்வொருவர்களுக்காக ஆண்டவரை உண்மையாய சபையில இருக்கிற மக்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. செய்வதற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். என்னை பயன்படுத்துகிற, என்னை உபசரிக்கிற, என்னை ஆண்டவரே அன்பாய் ஆண்டவரே அப்பா உபசரித்து நடத்துகிற ஒவ்வொரு அன்பு குடும்பங்களுக்காக ஆண்டவரே நான் நன்றி செலுத்தி நான் ஜெபிக்கிறேன். அவருடைய நம்பிக்கையெல்லாம் கர்த்தர் வாய்க்க பண்ணுவீராக. அவருடைய நம்பிக்கையெல்லாம் வாய்க்க பண்ணுவீராக. நான் தடுமாறுகிற பொழுது, நான் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் திக்கற்ற நிலைமையில நிற்கும் போது என் தேவைகளெல்லாம் அறிந்து அவர்கள் உள்ளத்திலே கர்த்தர் பேசி ஆண்டவரே இந்த ஊழியத்தை தாங்கத்தக்கதாக கர்த்தர் கிருபை செய்து கொண்டிருக்கிறேனே, அந்த உள்ளங்களையும் அந்த இல்லங்களையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிக்கும்படியா நான் ஜெபிக்கிறேன். ஆசீர்வாதத்தின் கரம் கூட இருக்கு. இயேசு நாமத்தில் ஒப்பு கொடுத்து அர்ப்பணித்து ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம்.